ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கிற கோர்ஸ்க்கான ஃபுல் டீட்டெயில்ஸை பார்த்தோன்னா, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னா என்னென்னா, சின்ன வயசில் நம்ம எல்லாருக்குமே வீட்டில் இருக்கும் போது ஏரோப்ளைனோட சத்தம் கேட்டுச்சுன்னா எல்லாருமே வெளியே ஓடி போய் மேலே பார்த்துட்ருப்போம். அப்படி பறக்கிற ஏரோப்ளைனில் என்னென்ன மெக்கானிசம் இருக்குது, அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத படிக்கிறது தான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸோட வேலை. அதாவது டிஎன்இஏன்னு சொல்லுவாங்க, அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். இதுக்கு கீழே வர டாப் காலேஜஸில் படித்தா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஸ்கோப் அதிகம். டிஎன்இஏக்கு 12th மார்க்ஸ் மட்டும்தான், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் தான். அந்த கேண்டிடேட்க்கு ஆஸ்பேஸ் மேலேயும் மெக்கானிசம் மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இருந்து படித்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபீல்டில் சக்ஸஸ் ஆகலாம். இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கான ஜாப் ரோல்ஸ் எல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, ஏர்க்ராஃப்ட் அண்டு ப்ரொபோஷனல் சிஸ்டம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்த 2 ஜாபுமே ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸ் தான் இப்போ ரீசெண்டாக பார்க்குறாங்க. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்தவரையிலும் அதை படிக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் செக்டார்ஸில் இன்னுமே நிறையா ஸ்கோப் இருக்குதுன்னு சொல்லலாம். யூஎஸ்ஏ, யூகே இந்த மாதிரி வெளிநாட்டில் போனோம்னாலும் அங்கேயும் ஜாப் ஓப்பனிங்லாம் ரொம்பவுமே அதிகம். டிஃபென்ஸ் சர்வீஸில், சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்டில், ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸில் இங்கெல்லாம் அதிகமான ஜாப்ஸ் இருக்குது. இதுக்கு ஆவரேஜாக யூஜி கோர்ஸ் முடிச்சிருந்தாலே போலும். இந்த மாதிரி ஜாப்ஸ்க்கு இவங்க இனிஷியல் பேமெண்ட்டே 6 lakh வரையில் கொடுக்குறாங்க. இதுக்கு எந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் இருக்கும்னா, ஏர்க்ராஃப்ட் கண்ட்ரோலர், மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன், ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரிங், மெக்கானிசம் இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் இருக்கும். இதே மாதிரி நிறைய கோர்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கோர்ஸ் டீட்டெயில்ஸை பற்றி அடுத்த வீடியோஸில் பார்த்துடலாம். நம்ம சேனல், அதாவது சென்னை எஜுகேஷன் ஹெல்ப்லைனில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்காலர்ஷிப் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை தேடி அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தராங்க. உங்களுக்கு அந்த மாதிரி தேவைனாலும், அதே மாதிரி இன்ஜினியரிங் காலேஜஸில் அட்மிஷன் லோ எக்ஸ்பென்சஸில் பண்ணணுன்னாலும் இங்கே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை செஞ்சு கொடுப்பாங்க. தேங்க்யூ.